புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா வேக போட்டு எடுத்துக்கலாம். வேக போட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த வளவளப்பு அதெல்லாம் போகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கீரை வேகட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கீரைக்கு வந்து நான் கத்திரிக்காய் போட்டு தாங்க கடையுவேன் கீரையை. ஒரு சின்ன தக்காளி, 2 கத்திரிக்காய், கொஞ்சம் புளி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம். நான் கடையும் போது காமிக்கிறேன். மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாருங்க, புளிச்சக்கீரையை வேக வச்சு எடுத்து கொட்டிக்கிட்டோம், அந்த தண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே குண்டாவில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை கடைஞ்சிக்கலாம். கடுகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சும்மா ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கலாம் வாசத்துக்காக. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும், மணமாக. வணக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வரமிளகா, ஒரு 4 வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். நான் காட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நல்லா வணக்கலாம். வெங்காயம் வந்து சின்னதாக இருந்ததுனால நான் வெட்டவே இல்லைங்க, அப்படியே போட்டேன். முழு வெங்காயமாக போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2 கத்திரிக்காய், பெரிய சைஸ் கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். கீரை எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது காய் போட்டுருங்க. ஏன்னா அது கீரை பத்தாது, நான் கத்திரிக்காய் போட்டு கடையிறேன். கத்திரிக்காய் நல்லா வணக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து அந்த கத்திரிக்காய்க்காக காரில் அடிக்காமல் இருக்கும், அதனால மஞ்சள் போடணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வணங்கிக்கலாம். காய் நல்லா வணங்கட்டும். போட்டு கடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு புளியோண்டு புளிங்க. நம்ம கீரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த புளி வேணும், புளி எடுத்துக்கலாம்.
இப்போ ஏன்னா கீரை வந்து ஒன்று ஒன்று புளிப்பாக இருக்கும், ஒன்று ஒன்று புளிப்பு கம்மியாக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்கிற கீரைக்கு வந்து ஏன்னா தக்காளியும் போட்டுக்கிறோம், அதனால கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். சும்மா துளியோண்டு போட்டுக்கலாம். நெல்லிக்காயிலேயே சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டுக்குங்க போதும். நல்லா கீரை வணங்கட்டும். இதுக்கு வந்து புளிச்சக்கீரைக்கு வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி வச்சா சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா எதுவும் இல்லைன்னா ஆயிலில் கடையலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ஊற்றிக்கிங்க, அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ரெண்டும் இல்லைன்னா வேணுன்னா ஆயில் ஊற்றி கடையலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். காய் நல்லா வேகட்டும். இந்த பக்கம் வேணால் ரைஸ் வச்சுருக்கேன், இந்த பக்கம் வந்து குழம்பு கடிகிறோம். சீக்கிரம் வேலையாயிருங்க. நல்லா கீரை வணங்கட்டும். பாருங்க, கீரை காயும் தக்காளியும் வணங்கிருச்சு. இப்போ கீரையை கொட்டிக்கலாம். கீரையை வந்து தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்குறோம், கீரையை போட்டுக்கலாம். ஏன்னா கீரை வந்து ஒவ்வொரு கீரை ரொம்ப வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம அப்படியே போட்டு கடைஞ்சோம்னா வளவளன்னு அப்படியே பிஷன் மாதிரி இருக்கும். இப்படி குழம்பு எடுத்தோம்னா வளவளன்னு ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால தான் வடிகட்டிக்கணும், வேக வச்சு வடிகட்டிக்கணும். கொஞ்சம் வணங்கட்டும். பாருங்க, வணங்கிச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் லைட்டாக வேகிறதுக்கு. கத்திரிக்காய் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி தண்ணி மட்டும் ஊற்றுங்க போதும். அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஏட்ட போயிடும். அந்த காய் வேகிறதுக்கு மட்டும் கரெக்டாக தண்ணி ஊற்றுங்க. அந்த காய் மேவி வர அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த கொஞ்சம் புளி போட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும், 2 நிமிஷம் வேகட்டு பார்க்கலாம். பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சு, காய் கத்திரிக்காய் வெந்துருச்சு. நம்ம ஒரு கடை கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிக்கலாம் இதை. பாருங்க, கீரை கடைஞ்சாயிடுச்சு. இப்போ நான் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, கீரை ரெடி ஆயிடுச்சு. புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் அழுத்துங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.